இன்று அட்சய திருதியை பிரபலமாக கொண்டாடப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் வருத திருதியை திதியை அட்சய திருதியைன்னு கொண்டாடப்படுது. ஏனெனில் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் குபேரன் தான் இழந்த சங்கநிதி பதுமநிதியை பெற்ற நாள். அதுபோல் திரௌபதி சீலைக்காக கண்ணா கிருஷ்ணான்னு கதறும்போது அட்சயன்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சேலையை தானமாக கொடுத்த நாள் இதுதான். குசேலர் தன் வறுமையை போக்கிறதுக்காக ஒருபடி அவலை கண்ணனுக்கு கொடுத்து தன்னுடைய வறுமையெல்லாம் தீர்ந்த நாள். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்ற நாள். பஞ்சபாண்டவர்கள் தங்களுக்கு ஒரு அட்சய பாத்திரம் பெற்ற திருநாள் இந்த நாள். இந்த நாளில் தான் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்ற நாள். அதனால் இப்படி எல்லா சிறப்புகளும் பொருந்திய இந்த நாள் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நாமும் மஞ்சளும் உப்புமாவது கண்டிப்பாக வாங்கி விளக்கு முன்னால் வச்சு வணங்கினால் நம்ம தரித்திரமெல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையலாம். நீங்கள் இதுபோல் ஒரு முக்கியமான விஷயத்தை அறியலாம். என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அரிகேசவநல்லூர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஜேஷ்டாதேவிக்கு தனி கோயில் இருக்குது. பாருங்கள், இந்த ஜேஷ்டாதேவி அமர்ந்திருக்கா. கையில் மாந்தனும் மாந்தியும் இருக்காங்க. இந்த மாந்தனும் மாந்தியும் மாந்தன் ஒரு ஜாதகத்தில் மாந்தி எந்த கிரகத்து கூட சேர்ந்து அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலனை குறைக்கும். அந்த குறை தீரதுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த அரிகேசவநல்லூர் போய் அங்கே அரிகேசவநாதர் கோயிலில் பெரிய நாயகி சமேத அரிகேசவநாதர் கோயிலில் மாந்திக்கு தனிச்சன்னதி இருக்குது. ஜேஷ்டாதேவி சனீஸ்வரருடைய மனைவி, அவள் கையில் இருக்காங்க. இந்த மாந்தனை தேனாபிஷேகம் பண்ணி பேரச்சம்பழ நைவேத்தியமும் செய்து வணங்கி வந்தால் அந்த பாதிப்பு தீரும். இதனால் இந்த மாந்தியினால் குழந்தை பேர், கல்யாணம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் தடைப்படலாம். அதனால் நீங்கள் இந்த அரிகேசவநல்லூர் அரிகேசவநாதர் கோயிலை நாடி போய் அங்கே சுற்று பிரகாரத்தில் இருக்கிற ஜேஷ்டாதேவி மடியில் இருக்கிற மாந்திக்கு பரிகாரம் செய்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும். இந்த கோயில் எப்போ திறந்திருக்குங்கிறதுக்கு இந்த போர்டே இருக்குது பாருங்கள். இதுதான் குபேரன் சன்னதி. இந்த குபேரர் தான் இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்காக இங்கே தவம் இருந்தார். அதனால தான் பாருங்கள், வடக்கு மூலையில் குபேரருக்கு சன்னதி இருக்குது. இந்த குபேரரை போய் நீங்கள் வணங்கினால், இன்றைக்கி பாருங்கள் பெருங்கூட்டம் இருக்கும். இந்த குபேரரை நீங்கள் வணங்கினால் இழந்த செல்வத்தை பெறலாம், பண தரித்திரமின்றி வாழலாம். அதனால் உங்கள் வீட்டு பூஜை ஷெல்ஃபில் கூட சங்கநிதி பதுமநிதியோடு இருக்கிற குபேரர் படத்தை வச்சு வணங்குங்க. அரிகேசவநாதர் சன்னதி பாருங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்குதுன்னு. கிராமப்புற கோயில்களில் உள்ள அழகே அமைதியும் தனிமையுமாக இருக்குது தான். இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் பராமரிக்கப்பட்ட சிறப்புடையது. அரிகேசவ பாண்டியன் தான் இந்த கோயிலை கட்டுவித்து இந்த அரிகேசவநாதரையும் பிரதிஷ்டை பண்ணார். இதனுடைய காலங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பழமை வாய்ந்த இந்த கோயிலை நீங்கள் போய் தரிசித்து உங்களுக்குள்ள காரிய தடைகளை ஜெயிச்சு வெற்றி அடைங்க. ஸ்தல மரத்துக்கிட்ட இருக்கிற இந்த குபேரரையும் வணங்கி நீங்கள் உங்கள் தரித்திரமும் நீங்கள் பெற்று சுகமான வாழ்க்கை அடையுங்க. தவறாமல் இந்த கோயிலை நீங்கள் தேடி சென்று வணங்கி மாந்திக்கு பரிகாரம் செய்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் அடையலாம், கல்யாண தடை நீங்கலாம்.
வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். பாருங்கள், சுற்றுப்பிரகாரங்கள் எவ்வளவு அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஜேஷ்டா தேவி, சனீஸ்வரரின் மனைவி. கையில் மாந்தனியும் மாந்தியும் வச்சுருக்கா பாருங்கள். இவங்களுக்கு தேனாபிஷேகம் செய்ய பேரிச்சம்பழம் வச்சு கும்பிடுறதுக்கு வாசல்லையே நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு கூடை நிறைய வச்சுருப்பாங்க. அதை வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுத்தா செய்து தருவாங்க. குபேரருக்கு நீங்கள் மாலை அணிவிக்கலாம். உங்கள் கஷ்டங்களை சொல்லி நிவர்த்தி அடையலாம். எவ்வளவு அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்க இந்த கோயிலை காண தவறாதீங்க. மேலும் தாமிரபரணி கரையில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வேண்டிய கோயில்கள் உள்ளது. நவ திருப்பதி, நவ கைலாசம் எல்லாம் இருக்குது. நவ கைலாசத்தில் நீங்கள் 9 சிவாலயங்கள்லேயும் 9 கிரகங்கள் இருக்கிறத காணலாம். நவ திருப்பதியில் பெருமாளை காணலாம். பாலமுருகன் செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை சஷ்டியில் இந்த மாதிரி அலங்காரத்துடன் காணப்படுவார். இந்த நாள்களில் நீங்கள் முருகனை சேவித்தா வேண்டியது கிடைக்கும். பாருங்கள், சிவபெருமான் கொன்றை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கார். சிவனுக்கு கொன்றை மலர் மிகவும் பிரியமானது. இப்போ கொத்து கொத்தாக பூத்து தொங்குது. நீங்கள் அந்த கொன்றை மலர்களை பறித்து கொண்டு சிவனுக்கு காணிக்கையாக்கலாம். அனுமனுக்கு வெற்றின மாலை சாத்தினீங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி அடையும். சீதாதேவி அனுமனை ஒரு வெற்றிலையை கிள்ளி ஆசீர்வதித்ததுனால தான் நாம் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிகிறோம். புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலை தேடி சென்று வணங்கினால் உங்கள் தொழில் விருத்தி அடையும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. வியாழக்கிழமை சாய்பாபாக்குரிய நாள். குரு வணக்கம் செய்யணுன்னா நீங்கள் சாய்பாபாவை, ராகவேந்திர சுவாமிகளை எல்லாம் போய் வணங்கலாம். குரு வணக்கம், மாதா பிதா வணக்கம் மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் செய்யும்போது பிறவிதோறும் உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும். உங்கள் வீட்டை சுற்றி வண்ண மலர் செடிகளை ஊன்றுனீங்கன்னா கண்டிப்பாக வானத்தில் சொல்கிற தேவதைகள் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் அனுமனை சனியும் புதனும் தவறாமல் போய் வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, ராமா என்னும் 2 எழுத்தினால். உங்களுக்கு உள்ள கஷ்டம் தீரதுக்கு ராம 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 ராமன் நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிச்சாலே போதும். ராம 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 ராமன் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் ஸ்தூல லிங்கம். உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போக முடியாட்டாலும் கோபுரங்களை கண்டா அண்ணாந்து பார்த்து வணக்கம் சொல்லுங்க, மிகவும் நல்லது. இதுபோல் ஆன்மீக செய்திகளுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆன்மீக குறிப்புகள், பொது குறிப்புகள்னு நிறைய நான் 14,000 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தினம் 10 வீடியோக்கள் பார்த்தா நீங்களும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் வீடியோக்களில் செய்திகள் சொல்லியிருக்கேன். தவறாமல் நீங்கள் அந்த ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் காத்திருக்கு. நீங்களும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவு புலமை தரக்கூடியது என்னுடைய வீடியோக்கள். தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
ப்ளேலிஸ்ட்டை தேடி போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆன்மீக செய்திகள், பரிகார செய்திகள், வீட்டு குறிப்பு, சமையல் குறிப்புன்னு எல்லா சப்ஜெக்டுகளையும் தழுவி எழுதியிருக்கேன். தவறாமல் பார்த்து பலனடைங்க. இதுபோல் நன்றி, வணக்கம்.